அனைவருக்கும் காலை வணக்கம். இந்த நாள் இனிய நாளாகட்டும். பிறரை வஞ்சித்தால் நீயும் வஞ்சிக்கப்படுவாய். ஒரு காட்டில் நரி ஒன்று வசித்து வந்தது. அதற்கு எப்போதும் யாரையாவது ஏமாற்றி அவர்கள் ஏமாறுவதைக் கண்டு மனமகிழ்வது பொழுதுபோக்காக இருந்தது. ஒரு நாள் கொக்கு ஒன்று நரியை சந்தித்தது. அதனுடன் நட்பு கொண்டது. அந்த கொக்கை நரி தன் வீட்டிற்கு விருந்து கலைத்தது. கொக்கும் நரியை நண்பன் என நினைத்து அதனுடைய வீட்டிற்கு சென்றது. கொக்கை கண்ட நரி ஒரு தட்டில் கஞ்சியை எடுத்து வந்து கொக்குக்கு உண்ண கொடுத்தது. கொக்கு அது நீண்ட அழகால் தட்டில் இருந்த கஞ்சியை சாப்பிட முடியவில்லை. ஒரு வாயகன்ற ஜாடி போன்ற பாத்திரங்களில் இருந்தால் மட்டுமே கொக்கு தன் அழகை அதனுள் விட்டு கஞ்சியை உறிஞ்சி குடிக்க முடியும். கொக்கு படும் துன்பத்தைக் கண்டு நரி சிரித்தது. அவமானமடைந்த கொக்கு நரிக்கு பாடம் புகட்ட தீர்மானித்தது. நரியை ஒரு நாள் கொக்கு விருந்துக்கு அழைத்தது. வந்த நரியை நன்கு உபசரித்த கொக்கு ஒரு வாய் குறுகிய ஜாடியில் கஞ்சியை கொண்டு வந்து வைத்தது. நரியால் நாக்கால் நக்கி கஞ்சியை குடிக்க முடியவில்லை. அதை கண்ட கொக்கு, நரியாரே, இப்பொழுது எப்படி உங்களால் கஞ்சியை குடிக்க முடியவில்லையோ அதே போல தட்டில் இருந்தால் என்னால் குடிக்க முடியாது என தெரிந்தும் எனக்கு ஏமாற்றத்தை ஏற்படுத்தி மனமகிழ்ந்தீர்கள். ஆனால் நான் அப்படி இல்லை. உங்களுக்கு பாடம் புகட்டவே ஜாடியில் கஞ்சை வைத்தேன் என்று கூறியபடியே கஞ்சியை தட்டில் ஊற்றி கொடுத்தது. தன்னை ஏமாற்றிய நரிக்கு கொக்கு நல்லதே செய்தது. நரி தன் செயலுக்கு வருத்தம் தெரிவித்துவிட்டு கஞ்சியை குடித்தது. அது முதல் திருந்திய நரி பிறகு யாரையும் ஏமாற்றுவதில்லை. பிறரை வஞ்சித்து அவர் படும் துன்பம் கண்டு மகிழ்ச்சி அடையாதே. மற்றவர்களுக்கு நாமும் எம்மாலான உதவிகளை செய்ய வேண்டும். இதைத்தான் பரிசுத்த வேதாகமத்தில் நீதிமொழிகள் 15:1 மெதுவான பிரதியுத்தரம் உக்கிரத்தை மாற்றும், கடும் சொற்களோ கோபத்தை எழுப்பும். ஆம் பிரியமானவர்களே, அந்த கொக்கு பழி வாங்கவில்லை, பாடம் புகட்டவே நினைத்தது. அதனால்தான் கொக்கு பொறுமையாக நரிக்கு பாடம் கற்பித்தது. நாமும் அதை போலதான். மற்றவர்கள் நமக்கு எத்தனை கெடுதல் செய்தாலும் நாம் பொறுமையாக இருக்க வேண்டும். நன்மை செய்கிறவர்களுக்கு மட்டுமே நான் நன்மை செய்தால் அதன் பலன் என்ன? தீமை செய்கிறவர்களுக்கும் நான் நன்மை செய்ய வேண்டும். God bless you. இந்த நாள் இனிய நாளாகட்டும்.